ஹாய்! ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லியே ஆகணும். நம்ம சேனலில் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் இதை நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு 30 to 40% என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ரிமைனிங் அந்த 50 to 60% வெளியே இருந்து வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு தண்ணி காய வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5:30 அந்த மாதிரி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு 5:30க்கு ரிட்டன் நான் எழுந்திரிச்சு குளிச்சோன்னையும் மார்கழி மாதம் சொல்லவே வேணாம், ரொம்பவே குளிர் அடிச்சிச்சு. அப்படியே சுடு தண்ணி நல்லா காய வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு தான் நான் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். தென் இந்த மந்த் வந்து மார்கழி மந்த்து. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் சாமி கும்பிடாமல் இருந்தேன். மார்கழி மாதம் சாமிக்கும் எனக்கும் கொஞ்சம் ஃபைட், அதனால சாமி கும்பிடாமல் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி பிடிக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் 5 o'clock 5:30க்கு நான் எந்திரிச்சதே கிடையாது. 6 o'clock 6:30 அந்த மாதிரி தான் நான் எந்திரிப்பேன். அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த மந்த்து தான் நான் மறுபடியும் சீக்கிரமாக எழுந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கூட பரவாயில்ல. 5:30 நான் சின்ன வயசாக இருக்கையிலலாம் எங்கள் அப்பா 4 o'clock எழுப்பி விட்டுருவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 o'clock எழுப்பி விட்டுருவாங்க. அப்போல்லாம் எந்திரிச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 16 to 17 வருஷம் நான் சாமி கும்பிட்ருப்பேன். தொடர்ந்து நான் மார்கழி பிடிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் அப்பா வீட்டில் இருக்கும்போது தோட்டத்துக்குள்ளே தான் சாமி இருக்கும். விநாயகர் கருப்பராயர் சுவாமி எல்லாம் இருக்கும். அந்த சுவாமிக்கு தான் நாங்கள் 4 o'clock வந்து நாங்கள் பனியில் நடுங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வருவோம். வீட்டுக்கு வரையில் பல்லெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு குளிராக இருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே தான் சாமி ஃபோட்டோவில் இப்போ பனியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவ்வளோக்கா தெரியல. அண்ட் வெளியே நல்லா பனியாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறனால அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டாச்சு. இது செகண்ட் டே வந்து நான் மார்கழி பிடிச்சதை நான் வீடியோ எடுத்திருந்தேங்க. அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சமைக்கவும் ஆரம்பித்தாச்சு.
இன்றைக்கி வந்து ரெசிபி சாம்பார் அண்ட் ஒயிட் ரைஸ் அண்டு ஒரு சேனக்கிழங்கு பொரியல் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் தோசை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட்டுட்டு அப்படியே சாம்பாரே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு பொடியும் வச்சுட்டேங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. காலையில் 6:00 சமைக்க ஆரம்பிச்சிட்டங்காட்டி சரி வீடியோவே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு பார்க்கலாம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கே ஆஸ் யூஷுவல் 8 மணி ஆயிடுச்சுங்க. அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது, ட்ரைபாட் எடுத்து அந்த ஆங்கிள் நல்லாயிருக்குமா இந்த ஆங்கிள் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொதப்பிடுச்சு, நிறையாவே சொதப்பிடுச்சு. நான் வீடியோ எடிட் பண்ணியில் தான் பார்த்தேன். நான் ஒன்று நினச்சி நல்லா வந்திருக்கும் வீடியோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்கேன். காலையில் நேரத்துலேயே எந்திரிக்கும்போது தான் தெரியுது, ரொம்ப மயில் சத்தம், இங்கே பக்கத்தில் குயில், நிறையா குருவிங்க சத்தம், நல்லா இருந்துச்சுங்க அதெல்லாம் கேட்குறக்கு. காலையிலேயே அப்படியே அதெல்லாம் அந்த சத்தத்தையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக சமைச்சிட்டு இருந்தேன். சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம், யூடியூப்பில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப்பு. 6 மந்த் ஆயிடுச்சுங்க. எனக்கு அவ்வளோக்கா எந்த ரீச்சும் கிடையாது. எனக்கு லைஃப்பில் அவ்வளோக்கா எதுவுமே சீக்கிரமும் எனக்கு கிடைச்சதும் கிடையாது. லேட்டாகவே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 மாதமாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 6 மந்தில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு நானே நம்புகிறேன். ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்து அது அவ்வளோக்கா வீடியோ போடாமல் அப்படியே விட்டாச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே யூடியூப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வீடியோ போடணும் அப்படின்னலாம் நினைப்பேன். அண்ட் இந்த தடவை நம்மளே ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுவேன், என்னடா வியூஸ் போடல, சப்ஸ்கிரைபரே வரல அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகி உட்காந்துருவேன். இருந்தாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் என்னையே நான் தேத்திக்கிட்டு அப்படியே மறுபடியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னடா இந்த பொண்ணு இப்படி புலம்புதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் புலம்ப மாட்டேன், வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள்.
எங்கள் வீட்டு பக்கத்தாலேயே ஒரு கோவில் இருக்குது. அங்கே டெய்லியும் நான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் சாமி கும்பிட்டு அகைன் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு இப்போ தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு காஃபி நான் போட போகிறேன். காஃபி போட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். காஃபி தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் இப்போ நான் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்காவே தோணாது. மதியம் சாப்பிட்றதுக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம ஈவினிங் வந்து காஃபி குடிக்கலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு நினச்சிப்பேன். அதனாலேயே சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு காஃபி கிடைக்கும், நம்ம காஃபி வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டே நான் சாப்பிட்ருவேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த பாலாடையெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பட்டர் வந்து அதிகமாக கிடைக்காது, சுத்தமான மாட்டுப்பால் வாங்கினா தான் பட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இதுலேயே பட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிவாதமாக எடுத்துட்ருக்கிறேன். தென் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போட்டுட்டு நானும் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. இந்த டே எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. அண்ட் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.